அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. காதலின் தீபம் ஒன்று, குருவாயூரப்பா, இது அஞ்சலி என் காதலி, இதெல்லாம் வந்து இன்னைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய அளவுக்கு 2K கிட்ஸ் தாண்டி ஜென்சி வரைக்கும் வந்துட்டாங்க சார். அது என்ன தெரியுமா, எமோஷனையும் தாண்டி சார். அது எனக்கு பாலு சார்ட்ட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா சார், இதெல்லாம் நீங்கள் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் 6 hour உழைச்சிப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார் அவரோட கீ சக்ஸஸ் யாருக்குமே தெரியாது சார். மைக்கு முன்னாடி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத ஒரே சிங்கர் அவர் தான் சார். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. இந்த பாத வந்துட்டு இந்த அந்த ஃபீல் பாருங்க. இன்று போல் அந்த நாளைக்குள்ளேயே வந்து 3 வேரியேஷன் தான் எக்ஸ்பிரஷன்ல. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்து விடு, வாழ்க்கை வாரி குறித்து விடு. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கமலாசனத்துல கண்ணாடி போட்டு ஜன்னல் பாருங்க, அந்த இடத்துல மின்னல் மழையாகி வான்னு, அந்த மின்னல் மழையாகி 3 வார்த்தை கமலோட எக்ஸ்பிரஷனும் பாலு சார் வாய்ஸ் பண்ண. கமல் பண்ணாரா பாலு பண்ணாரான்னு தெரியாது. என் காதலே பாருங்க, எவ்வளோ ஒரு மோனுமெண்டான ஒரு சாங்கு. அந்த சாங்க்கு உண்டான சிலுவைகள் சிறகுகள் 2 என்ன தரப்போகிறார். இனி மீன்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா? தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம கடந்த முறை எஸ்பிபி அவர்களை பற்றி பேசிய அந்த எபிசோடுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எபிசோடா இருந்து நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரி எஸ்பிபி சார் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதற்காக இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட் மறுபடியும் எஸ்பிபி சாருக்காக பண்றோம். நம்ம கண்ணன் சாரோட டீகோடிங்ல இந்த ஷோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுடைய எஸ்பிபி சார்னுடைய அப்படியே எக்ஸாக்ட் வெர்ஷன் அப்படியே கேட்கணும்னா இவரோட கூப்பிட்டு நிற்க வச்சு பாட வச்சா, இல்லைங்க இது ட்ராக் தான் ஓட வைக்கிறீங்க, இவரெல்லாம் பாடல ஒரு சிங் தான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 99% ஒரிஜினலாக பாடுவார். நான் ஆல்ரெடி அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது அதான் சொல்லியிருந்தேன். எஸ்பிபி ராமு அவர்கள், அவர் நம்மளுடைய இருந்திருக்கிறார் கண்ணன் சார் கூட சேர்ந்து. நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த நிகழ்ச்சி வந்து என்றைக்குமே ஸ்கிரிப்டட் கிடையாதுங்க, இது வந்து லைவ் அப்படின்னு சொல்லி யாராவது வரணும்னா வந்து பார்க்கலான்னு. அந்த மாதிரி ஒரு டயார்ட் ஃபேன் பிரியா வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த இல்லை உண்மையாக இவங்க வந்து ஸ்கிரிப்டடா இல்லை லைவா அப்படின்னு பார்க்குறதே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது வரணும்னா கூட வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் பியூர் அன்ஸ்கிரிப்டட் அண்ட் லைவ். ஸோ கோயிங் டு தி ஷோ. வணக்கம் சார். வணக்கம் ராமு சார். வணக்கம் கெவின் ப்ரோ. வணக்கம். உலகமெங்கிலும் நீக்குமர நிறைந்திருக்கும் தமிழர்கள் நெஞ்சத்திலே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கும் மாதான் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். என்னுடைய மியூசிக்கல் கொலீக் ராமு சார், எஸ், அன்பு வணக்கம். குட் ஈவினிங். வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். தேங்க் யூ சார். கெவின் ப்ரோ, நான் வந்து அவரை வாண்டடா இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டேன். அவருக்கும் ரொம்ப ஆசை. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி பாலு சாரோட பர்த்டே வருது, நான் வந்து ஒரு 20 வருஷம் அவர் கூட இருந்த அசோசியேஷனுக்கு இதுவாக எனக்கு அவரோட பாடல்லாம் எடுத்து பண்ணணும்னு ஆசை. ராமும் எனக்கு வந்து நான் இப்போ ட்ராவலில் ஒரு 5-6 நாளாக ரொம்ப போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறாமும். நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து லிரிக் 2 அழகாக பாடுவீங்க. நான் லிரிக் ரொம்ப எனக்கு வீக்னஸ்ஸு. நான் வந்து மியூசிஷியனாக தான் ட்ராவல் பண்ணுவேன். அதனால எனக்கு இது நீங்கள் என்ன இன்னும் அழகாக லிரிக்கை பாடும்போது நான் அதை இன்னும்
எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வாங்க ரிக்வஸ்ட் பண்ண சார் நான் வரேன் சார். நேத்தியே வர வேண்டியது அவர் கார்த்திக் ராஜா வீட்டில் நவராத்திரி போனால மிஸ் ஆகிடுச்சுப்போம். அப்புறம் நமக்காக இன்னைக்கு அவர் ஓடி வந்திருக்காரு. ஏன்னா பாலு சார் வந்து ஆத்மார்த்தமாக ஒரு லவ் பண்ண ஒரு ஜீவன் இவரும் தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா இப்போ ராமு சார் வந்து சில பேர் வந்து பாலு சார் வரத்துக்கு முன்னாடி ட்ராக் பாட கூப்பிடுவாங்க. அது வந்து அந்த மாதிரி ராமு சார் கிட்டத்தட்ட மோர் தான் ஒரு 500 சாங்ஸ் அவர் பாடிருக்கேன். நான் ட்ராக்ஸ் பாடியிருக்கேன். டிவோஷனல் பிளஸ் சினிமா மூவி சாங்ஸ் எல்லாம் பாலு சார் ட்ராக்ஸ் பாடி. அதே மாதிரி டிவோஷனல்ல என்னோட மியூசிக்ல கிட்டத்தட்ட ராமு சார் நான் இப்போ இந்த இன்டர்வியூல ஒரு 2-3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாட்டு பாட்டாரு. சூப்பர் சார். ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 பாட்டு ஷியூரா பாடு. இப்போ நிறைய பெரிய பெரிய மேடைகள்லாம் சாரை பார்க்க முடியுது. நிறைய இப்போ சமீபத்தில் ஜீ தமிழ் ஆகட்டும், முன்னாடி பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து சார் வந்து வர்றது. ஆமாம், அது வந்து நீங்கள் டைனமிக்ஸ் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்து கடவுள் பாலு சார் மூலமா கொடுத்துருக்காரு. அதனால வந்து எப்படியா இருந்தாலும் இதுல என்ன எப்படி தெரியுமா, இவரும் தெலுங்கு தான் தாய்மொழி, ஆனா தமிழ் அவ்வளோ அழகா பாடுவாரு. தெலுங்குலாம் விஷயம் பாடுவாரு. இது சார் இது எப்படி தெரியுமா, இது பேசிக்கலி நாட் ஒரு ஒரு மனிதனை புகழ்ந்தோ அப்படி கிடையாது. இது உண்மையான ஒரு ஆத்மா, இசைக்காக வாழ்ந்த ஒரு ஆத்மாவுக்கு நாங்க பண்ற ஒரு இசை அஞ்சலி. அவ்வளவு. கண்டிப்பா கண்டிப்பா. அது பாலு சார் இப்ப இந்த பிரியா மேடம் நீங்க பார்க்க வந்த விட்னஸ்னா அவங்க எவ்வளவு வாட்டி வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணவங்களை வந்து பாலு சார் பாட்டல் மூலமா அவங்களை காப்பாத்துறோம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு கேட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, நான் தாராளமா வாங்கப்பா, இது வந்து ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து பாலு சார் பத்தி என்னதான் தோணுது அங்க அங்கலாச்சுப்போம், கெவின் சார் வந்து அதை கேட்பாரு, நாங்க இது பண்ணுவோம், அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசை. ஏன்னா எத்தனையோ சிங்கர்ஸ் வராங்க போறாங்க. அதாவது உங்க வாழ்வியல்ல வந்து he played a very pivotal role. அதாவது எமோஷன், how ராஜா சார் இஸ் பீங் இம்பாக்டட் இன் ஆல் இன் அவர் லைஃப்ஸ். அந்த மாதிரி எஸ்பிபி சாரோட வாய்ஸ் ஜென்ரேஷனும் நேற்று நான் சொன்ன மாதிரி ஜென்ரேஷனை தாண்ட குரல், சலிக்காத குரல், அழுக்காத குரல், அதுதான் ஒரே வார்த்தை. வேற எந்த சிங்கர் பாடலும் 10 பாட்டுக்கு மேல நீங்க கேட்கவே முடியாது. ஆனா இந்த ஒரு மனுஷனோட குரல் வந்து எப்படின்னா இறைவனால் அனுப்பப்பட்ட குரல். நீங்க சொன்ன மாதிரி கடவுளோட குழந்தை, காட்ஸ் ஏஞ்சல். அது 4 ஜெனரேஷன் கேட்டுட்டே இருக்காங்க. அப்பத்திலேருந்து இப்பத்தி வரையிலும் கூட அவரோட பாட்டு இன்னைக்குமே சார். அந்த இந்த காதல் இப்போ லேட்டஸ்ட் 2 காதலின் தீபம் 1 அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குருவாயூரப்பா, அப்புறம் இது அஞ்சலி அஞ்சலி, என் காதல், இதெல்லாம் வந்து இன்னைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய அளவுக்கு 2K கிட்ஸ் தாண்டி ஜென்சி வரைக்கும் வந்துட்டாங்க சார். அது என்ன தெரியுமா, எமோஷனையும் தாண்டி சார். அது எனக்கு இன்னைக்கும் எனக்கு பாலு சார்ட்ட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா சார், இதெல்லாம் நீங்கள் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் 6 ஹவர் உழைச்சிப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார் அவரோட கீ சக்ஸஸ் யாருக்குமே தெரியாது சார். மைக்கு முன்னாடி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத ஒரே சிங்கர் அவர் தான் சார். பிளானிங் சார், அழகாக பிளான் பண்ணுவார். பிளான் மட்டும் வந்து அடிச்சிடுவார். ஒரு மானிட்டர் ஒரு டேக் தான். அந்த டேக்கில் நீங்கள் தான் சொல்லி நீங்கள் பாட வச்சு நீங்கள் அதை பாடி காமிச்சா தான் அவரை சேஞ்சஸ் பாடுவார். அதில் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அது பதில் சொல்ல தான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி பாடுவார். இல்லைன்னா அந்த டேக் தான் ஓகே. நீங்கள் அவர்கிட்ட ஃபீலை பற்றி பேச முடியுமா? இது நாட் ஒன்லி இன் தமிழ், 3 லாங்குவேஜ்லேயே அவர் பண்ணார். தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாத்தையும். அவருக்கு ஹிந்தி சொல்கிறாங்க, ஹிந்தி அவர் டைம் இல்லை. இது 3த்துலேயே ஒரு எவ்வளோ பேரை பார்த்தாரு. எவ்வளோ இப்போ நீங்கள் சொன்னீங்க காலந்தி மூடுற, இதுல இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்பர். இதில் நான் ஏன் தெரியுமா ரொம்ப இந்த மாதிரி சாங்லாம் வந்து ஒரு கர்நாடிக் வித்வான் கூட அவ்வளோ அக்யூரேசியாக வந்து இந்த டிரான்சிஷன்லாம் பண்ண முடியாது. நான் சேலஞ்சாக விடுறேன், யாராக இருந்தாலும் விடுறேன். இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்கிட்ட வந்தால் கூட நான் தில்லா பேசுவேன் தெரியுமா. திமிரு கிடையாது. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து, அந்த டெடிகேஷன் வந்து மியூசிக்கில் வந்து அவருக்கு எப்படி, அவர் வந்து ஒரு கர்நாடக சங்கீதம் நம்மளால் 3 ஹவர் பாட முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தே தவிர சளைக்காமல் அந்த குரோமேட்டிக் நோட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபீலாக இருக்கட்டும். சினிமா நேற்று சொன்ன உங்களுக்கு எவ்வளோ பெரிய லார்ஜர் விஷன் அதுன்னு. ஒரு ரஜினிக்கு பாடும்போது அந்த எமோஷன் கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள் அந்த பாட்டில் இப்போ ராமு பாடுவார். நான் உங்களுக்கு டிஃபர் பண்ணுறேன் பாருங்க. பல்லவி ஒரு ஃபீல், சரணம் ஒரு ஃபீலு, வார்த்தைக்கு வார்த்தை ஒரு ஃபீல். அதுவும் அந்த ராட்சச இசைஞானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து இசை கடவுள் வந்து இவருக்குன்னா அது வச்சது. இது இப்போ கூட ஷேர் பண்ணாங்க. அவருக்கு ராஜா சார் உடம்பு சரியில்லை, அந்த பாட்டு விசில்ல பாடி அமைச்ச ஒரு விசில்ல பாடி அமைச்ச ஒரு கம்போசிங் பண்ண சாங்க இவ்வளோ டைனமிக்ஸ் கொடுத்து எப்படி ஒரு பண்ணிருப்பாரு தெரியுமாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் இதை விட 100% கிடையாதுங்க. அது 150% ஜஸ்டிஃபிகேஷன் இந்த சாங்கை பொறுத்தவரை. ஆமா சார். எஸ் சார். வாங்க சார். சரணத்துல வாங்க சார். சரணத்துல. ஆமா.
நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே. ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் காதலே. எண்ணம் யாவும் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். கூடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கமென்ன காதல் வாழ்க. சூப்பர் சூப்பர். அப்படியே இருக்குல்ல இந்த வாய்ஸ். இல்ல சார், அந்த நேற்று போல பாத பாத பாக அந்த பாத பாக வந்துட்டு இந்த பாத பாமா அந்த ஃபீல் பாருங்க. இன்று அந்த நாளைக்குள்ளேயே வந்து பாலசாரி சொல்ற இன்டர்வியூல அதே ராஜா அதை வச்சார் தெரியல எனக்கு அப்படின்னாரு. அதுல இந்த ஹம்மிங் வந்து சார்கேசி நம்ம இன்னும் ஒரே ஒரு ஹம்மிங் பாடுங்க. அன்பிலே வாழும் நெஞ்சில் நாளே சொன்னாங்க. நீச நீரி சரி நீரிச நிசதாபா பானிதச நீரிச நிசதாபா. 4 சொரத்துல இந்த மனுஷன் அந்த ஹம்மிங்க அந்த பார்க்குள்ள முடிச்சு அந்த ஃபீலையும் வெளியே கொடுக்காம, இட்ஸ் நாட் ஈஸி சார். இட் இஸ் நாட் ஈஸி. a human cannot sing like this. அதுதான் தெய்வம், அது கடவுள். அது வந்து கடவுளோட குழந்தை. அப்படியே அந்த அந்த கம்போசிஷன் வந்து அதாவது இப்போ நான் சொன்ன பாருங்க, இதுக்கு பிஜிஎம் அந்த ஆப்டி கிட்ட அந்த டைனமிக்ஸ் நிப்பாங்க இடத்துல பின்னாடி வருதுன்னு தெரியும் அவருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு கம்போசர் வந்து தன்னோட குழந்தைய ஃபுல்லா கொடுக்கும்போது சும்மா கிளிக்ல டிக் டிக் டிக்னு அவரை பாட வைக்கிறதுக்கும் ஒரு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா கொடுக்கும் பொழுது அவர் கேட்கும் போது பா இப்படி பண்ணிருக்காங்க, நம்மளால இது எப்படி பண்ண முடியும், இன்னும் அழகா பண்ணுமே, அந்த ஒரு மென்டல் கான்சியஸும் அந்த தொழிலுக்கு உண்டான பக்தி. அதனால்தான் பத்ம விபூஷன் பாரத ரத்னாவே கொடுக்கணும் பாலசாருக்கு புரோஸ்டமஸ்ல. எவனும் எந்த சிங்கரும் இந்த மாதிரிலாம் சாதனையே பண்ணி கிடையாது. அப்கோர்ஸ் டிஎம்எஸ் சார் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணாரு. ஆனா நான் இன்னும் கூட இதில் ஒரு டிஃபர் ஆவேன். டிஎம்எஸ் சார் தொட்டதை வந்து பாலு சார் தொட்டாரு, ஆனா பாலு சார் தொட்டதை டிஎம்எஸ் சார் தொடல. ஆமா ஆமா. நான் உடனே அந்த இவங்கெல்லாம் அந்த கம்பேரிசன் போவாங்க, ஒரு வடிவேலோ இல்லைன்னு சொல்லி. கரெக்டு, அப்ப இருந்த காலகட்டம் வேறு. ஆமா. ஏன் பாலு சார் என்ன பாடல கிளாசிக்கல்ல, சங்கராபுரம் என்ன குறைச்சல அவர் பாடுனதுல, வந்தால் மகாலட்சுமி சார், வந்தால் மகாலட்சுமி நண்பா பெண் பாவை கண் வண்ணம், கள்ளம் இல்லாத பூவண்ணம், கண்டேன் சிங்கார கை வண்ணம், தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம், பந்தம் சொந்தம் இல்லாமல் வந்தது இங்கொரு வண்ணமையில், கூங்கு வாசல் எல்லாமே மின்னுது மின்னுது புன்னகையில், மயங்கினேன். சபாஷ். இதுல இந்த மயங்கினேன் பாருங்களேன், அந்த சபாஷ் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த கமல்ஹாசன் சார் என்ன அதை பண்ண போறாங்க அந்த சிச்சுவேஷன். அப்ப ஷூட் அடிக்கல, பாட்டை பண்ணிட்டு தான் ஷூட் போயிருக்காரு. பாட்டுக்கு அப்போ கேமரா பின்னாடி ஒரு நடிச்சிருக்காரு. டிஎம்எஸ் ஐயா மாதிரி தான். நான் கம்பேரிசனுக்கு போல. ஆனா என்னன்னா பாலு சார்ட்ட அந்த மைலேஜ் என்னன்னா, சினிமாக்குன்னு பிறந்த சுரம். ட்ரூ சார். சார் லைவ் இன்னைக்கு நான் சொல்றேன் சார், எவ்வளவு பேர் பாட்டு சார் லைவ். ஒருவன் ஒருவன் முதலாளி, அந்த தத்தர தத்தர தரதத்தா அந்த டைனமிக்ஸ் சாவர வரைக்கும் அந்த மனுஷன் இமேஜர்ல பண்ணார் சார். போய் சுதிட்டு போயிட்டு ஒரு சுதி கம்மி பண்ணுங்கன்னு சொல்லு. என்ன ராமன் சார்? எஸ் எஸ் எஸ்.
சார் இ மேஜர் ஸ்கேல், மண்ணின் மீது மனிதனுக்காசை பா என்ன லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அதை பாக்குறேன். ரஹ்மான் இப்படி பாக்குறாரு, என்ன விசுறு கொண்டான்னு. எப்படி அந்த மனுஷன் மண்தான் கடைசியில் 3 வேரியேஷன், அந்த 3 வேரியேஷன் தான் எக்ஸ்பிரஷன்ல. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம். வாழ்வின் அர்த்தம் புரிந்து விடு, வாழ்க்கையில் வாரி குறித்து விடு, ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில். என்ன டைனமிக்ஸ் அந்த மேட்சிங் த சார். கீழன்னா இப்படி பாடணும், மிட்ல இப்படி பாடணும், மேல இப்படி பாடணும். என்ன வேரியேஷன் பாருங்க. இன்னொரு சாங்கு அப்படியே ரஹ்மான் சார் வந்துருவான்ல, அப்படியே டிராவல் பண்ணுவோம். உயிரை கொன்ன பாட்டு சார். எல்லாரும் வந்து அப்படியே இந்த பாட்டை கேட்கும்போது அழாத ஒரு ஜீவனே கிடையாது. லவ் ஃபெயிலியர் எல்லாருக்கும் இந்த பாட்டை தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், லொட்டு லொஸ்கி எல்லாமே. நான் இது வந்து எனக்கு என்னன்னா, ஒரு அஞ்சலின்ற ஒரு வார்த்தை, அந்த அஞ்சலிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 டைனமிக்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, உன் பாதத்தை புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு கீதாஞ்சலி. பாடுகிறாமோ நீங்கதான் பாடுறோம் நீங்க இருக்கும்போது. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன். அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி, அந்த பிளண்ட் பாருங்க. அங்க எங்க ஆக்டேவ் அங்க நின்னுட்டு டி மேஜர்ல, ஜில நோட் நின்னுட்டு ஒரு இப்படி ஒரு சிங்கர் கட்சா கம்போஸ் என்ன லட்டு சார் கேட்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் கம்போசிஷன்ஸ் ஆஃப் ரஹ்மான் சார், அதெல்லாம் டவுட்டே இல்லை. வி ஹாவ் டு சல்யூட் ஃபார் திஸ் சாங். அதாவது நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கிரியேஷனுக்கு ஒருத்தர் கொடுத்தா எனக்கு இதே பாட்டு தான் எனக்கு கமல்ஹாசனோட ஒரு ஃப்ரேமிங்கும், ஏன் எஸ்பிபி கமலும் இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் சொல்லுவேன்னா, இதே இதில் ரஹ்மான் சார்ல ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. கமல்ஹாசன்ல கண்ணாடி போட்டுன்னு ஜன்னல் காற்றாகிவான்னு பாருங்க, அந்த இடத்துல மின்னல் மழையாகிவான்னு அந்த மின்னல் மழையாகி 3 வார்த்தை கமலோட எக்ஸ்பிரஷனும் பாலு சார் வாய்ஸ் பண்ண. கமல் பண்ணாரா பாலு பண்ணாரான்னு தெரியாது. எப்படி சார் இதுதான் சார் டெடிகேஷன் டு த கோர், டு த மேக்ஸிம். ஐ எம் டிராயிங் த லைன் வேர் த கம்போசர் has created this, but I am going to justify his composition where 105% I am trying to do that. அதுதான் பாலு சார். இதனுடைய அஞ்சலி ஹாப்பி வெர்ஷன் சார். என் காதலே பாருங்க, எவ்வளோ ஒரு மோனுமெண்டான ஒரு சாங்கு. அந்த சாங்க்கு உண்டான நிறைய வாட்டி விஜய் டிவி அவர் பாடினாரு, எல்லாம் அழுதாங்க சார். இந்த பாட்டு வந்து இது ஹாப்பியான ராகம் ஆக்சுவலாக. நம்ம ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் சார். இப்போ ராம சார் பாடுறாருல, இது அப்படியே வந்து நம்ம சாக்ஸ் ராஜு இருக்கார், அவர் தான் அதை டூயிட்ல வாட்சார். ஆமாம் சார். இதில் வந்து பாருங்க, ஐ வுட் லைக் டு கிவ் பக்கா சாக்ஸோட ஃபீல் கொடுக்குறாங்க சார். எடுத்துக்கோங்க. ரெடி, 1 2. கெவின் சார், இந்த பாட்டை வந்து எப்படி நம்ம சாக்ஸ் ராஜுக்கு இது வந்து ஒரு ராஜு சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கண்டிப்பா. ஏன்னா அவரோட வைட்டல் பார்ட் இந்த பாட்டில் இருக்கு. ரஹ்மான் சாருக்கு வந்து, ரஹ்மான் சார், we love you for this lovely song.
காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி மீன்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷமென்பதா, உன்னை அமுத விஷமென்பதா. என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்துமே ஏன் கண்ணீர் என்னை கேட்கிறாய்? சூப்பர் சூப்பர் ராம். எப்பேற்பட்ட ஒரு ஃபீலுங்க இந்த பாட்டு. இவர் பாடுறது பாருங்க, எப்படி இந்த பாட்டை உள்வாங்கி இதை விட ஒரு லவ் பெயினை யாருங்க சொல்ல முடியும்? மனுஷன் கேட்டாலே போதும் சார், அதுலயே ஒரு கிளாஸ் இருக்கு. எல்லாம் ஒரு ஒரு வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அந்த நோட் எப்படி பாடணும், அதுல ஃபீல் எப்படி சார். அந்த அந்த பிளானிங் நான் சொன்னேன், இந்த பார் எழுதுறதுலேருந்து அந்த க்ரீனிங்கில் இங்கே எப்படி கொடுக்கணும், இந்த ஃபீல் இப்படி வச்சிருக்காரு. எப்படி சார் இப்போ ஒரு கம்போசராக உன் மனசு இருக்கிறது எனக்கு தெரியாது சார், ஆனால் அது எப்படி உள்வாங்கி கொண்டு வந்திருக்காரு பாரு. ஆராதிக்கணும் சார், நூற்றாண்டு அதனால தான் ஸ்டில் வி வில் லிவ் இன் ஹார்ட்ஸ் ஃபார் எவர். எட்டர்னல்ன்ற வார்த்தைலாம் ஒரு சில பேர் தான் சூட் ஆகும், வேற யாருக்கும் ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துரு. அந்த மனுஷன் வந்து எனக்கு இன்னும் வந்து கொரோனா போய் தூக்கின்னு போனது அப்படியே எனக்கு இப்பவும் கொரோனா பார்த்தா கழுத்தை நினச்சி நான் கொண்டுடும் அப்படி. அவ்வளோ வெறி எனக்கு அவர் தூக்கின்னு போனது. நல்லா நல்லா பாடிந்தார் சார், ஷேக்கிங்கே கிடையாது சார். போய் எனக்கு முடியல ஒரு செமிட்டர் கம்மி பண்ணுன்னு சொல்லவே இல்லை மனுஷன். அதுதான் எனக்கு தாங்கலை. எனக்கு